வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரிய பாக்கியலட்சுமி சீரியல் மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் இல்லத்தரசிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வருகிறது. இந்த சீரியல்ல ரேஸ்மா அவங்க நடிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில கொண்டாடிட்டு வராங்க. அப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில நடந்த கண்ணீர் கதையை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல தனியார் யூடியூப் சேனலுக்கு இவங்க கொடுத்த பேட்டியில வாழ்க்கையில இவங்க அனுபவித்த கொடுமைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் ரொம்பவே அழுதுருக்காங்க. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். 2 திருமணம் 2 விவகாரத்து ரேஸ்மாவின் கண்ணீர் கதை. வேலனு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தின் மூலம் பிரபலமான நடிகையாக ரேஸ்மா இவங்க தொலைக்காட்சியில் பாக்கியலட்சுமி தொடர்ல ராதா என்ற கதாபாத்திரத்துல நடித்து வராங்க. இல்லத்தரசிகளின் மனதில் இடம் பிடித்துள்ள ரேஸ்மா தனது வாழ்க்கையில் சந்தித்த கசப்பான அனுபவத்தை பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க. சூரி விஷ்ணு விஷால் நடித்த வேலைன்னு வந்துகிட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்துல புஷ்பா என்கிற விவகாரமான கதாபாத்திரத்துல நடித்த ரேஸ்மாவுக்கு அந்த கதாபாத்திரம் நன்றாக கை கொடுத்தது. அந்த படத்திற்கு பிறகுதான் யாருப்பா இந்த புஷ்பா என்ற ரசிகர்கள் பலருமே இணையதளத்துல தேட தொடங்கினாங்க. அந்த படத்திற்கு பின்பு விஜய் டிவியில் பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபியிடம் ஏமாந்து போகும் அப்பாவி பெண்ணாக நடித்திருந்தாங்க. இந்த நிலையில அதன் பின்பு பாக்கியலட்சுமி சீரியல் கதை போக போக வில்லியாக மாறியாங்க. தற்போது கோபியை மிரட்டி வராங்க. இந்த சீரியல் மட்டுமல்லாமல் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சீதாராமன் என்ற சீரியல் வில்லியாக நடித்து வராங்க. கலக்கப்போவது யார் சாம்பியன்ஸ்ல நடுவராக இருந்து வந்தாங்க. யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த இவங்க தனது வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவத்தை பற்றி கண்ணீருடன் பகிர்ந்திருக்காங்க. அதுல முதல் திருமணம் என் பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம் தான். என்னை அடிமை போல நடத்தி வந்தாங்க. அந்த திருமணம் தோல்வி அடைந்தது. இதையடுத்து நான் அவரிடம் இருந்து விவகாரத்தை பெற்றுக்கொண்டேன். அமெரிக்காவுக்கு சென்றேன். அங்கு பாக்சர் ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன். அமெரிக்காவில் செட்டில் ஆனேன். திருமணமான புதிதிலே நல்லவர் போலதான் அவர் தெரிந்தாரு. அதன் பின்புதான் அவருக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்தது எனக்கு தெரிந்தது. ஒரு முறை எனக்கும் அவருக்கு ஏற்பட்ட சண்டையில் என்னை அடித்து விட்டார். அப்போது நான் 5 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு கடுமையான வயிற்று வலி வந்தது. அப்போது யாரும் எனக்கு உதவ முன் வரல. தானே காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன். அதற்கு பிறகு குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட 4 மாதம் இன்குபேட்டர்ல தான் இருந்தேன். குழந்தை இறந்து விடுமோ என்று நான் துடிதுடித்து போனேன். கடவுள் என் குழந்தையை காப்பாற்றிட்டாரு. அந்த குழந்தை தான் தற்போது எனக்கு ஆறுதலாக இருக்கிறான். இதையடுத்து அவரை விவகாரத்து செய்து விட்டேன் என்று கூறியிருக்காங்க. அதன் பின்பு குழந்தையை வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை தனியாக என்னை சமாளிக்க முடியல. அம்மா அப்பாவிற்கு அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்துட்டேன். மகன் பிறந்தது. எனக்கு முழுமையான வாழ்க்கையும் சவாலான வாழ்க்கையாக தனியாக இருந்தது. அவனுக்காக பல மருத்துவமனைகளை பார்த்தேன். என் பையனை சரி செய்தேன். தினமும் அவனுக்கு பிசியோதெரபி தர வேண்டும் என்பதால் எனக்கு பண தேவை இருந்தது. 2-3 இடத்துல வேலை பார்த்தேன். சாப்பிட கூட எனக்கு நேரம் இருக்காது. பல நாட்கள்ல கார்ல அமர்ந்துதான் சாப்பிடுவேன். அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மகனை நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே எனக்கு இருந்தது என்று அந்த பேட்டியில ரேஸ்மா அவங்க கண்ணீர் மல்க தெரிவித்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.